அனைவருக்கும் வணக்கம். கேஃபிடியா தமிழ் யூடியூப் பக்கத்தில் மீண்டும் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய ஒரு பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, நான் பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சீனா நாட்டில் வந்து எப்படி முதலீடு செய்யலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, இதை முதல்ல ஒட்டி நீங்கள் கேஃபிடியா யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க, நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, மறக்காமல் யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டுக்கு வழியாக தெரிவிச்சுக்கலாம். இன்றைய ஒரு வீடியோவில் வந்து நம்ம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சீனா தேசத்தில் முதலீடு வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட் மூலமாகவே செய்யலாங்க. அதாவது செபி வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு, வாய்ப்பு வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. சீனா தேசத்துக்கு மட்டுமே கிடையாது, நம்ம யூஎஸில் கூட முதலீடு செய்யலாம். அதை பற்றி இன்னொரு வீடியோவில் நான் பேச போகிறேன். இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, சீனா தேசத்தில் ஏன் முதலீடு செய்யணுன்றதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய எக்கனாமி இந்தியா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எக்கனாமிஸில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா இருக்குது முதல் இடத்துல, அதுக்கப்புறம் சீனா கூட இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு காம்படிட்டிவான ஒரு எக்கனாமியாக வந்து இந்த ரெண்டு எக்கனாமி இருக்குன்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. மேனுஃபேக்சரிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிச்சிருக்கு சீனா தேசம். ஏன் வந்து நம்ம வந்து சீனா தேசத்தில் முதலீடு செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள ஒரு கேள்வி வரும். ஸோ சீனா தேசம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, அது ஒரு கம்யூனிசம் உள்வாங்கி கொண்டு இருக்கிற ஒரு நாடாக இருக்குது, ஒரு தேசமாக இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு யோசனை இருக்கலாம். சமீப காலமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் யோசித்து பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த முடிவுகள் வந்து நிறைய மாற்றங்கள் வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வந்திருக்குன்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. இதுக்கு பின்னோக்கி நம்ம பார்த்தோம்னா, சீனா தேசம் வந்து கம்யூனிசமை கையாண்டு இருந்தாலும் கூட ஒரு 20 வருஷத்துக்கு பின்னாடி நம்ம போய் பார்த்தீங்கன்னா அது வந்து கேபிட்டலிசமில் வந்து கேபிட்டலிஸ்டிக் ஒரு மைண்ட் செட்டை வந்து உருவாக்கி கொண்டுருச்சு அப்படிங்கிறது மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ சீனாவில் வந்து நீங்கள் முதலீடு செய்யணும்னா மொதல் விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா தேசத்துடைய சில நியூஸ்கள் என்ன இருக்குது, தகவல்களெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். நீங்கள் அப்பப்போ அப்டேட்டடாக இருக்கணும். நீங்கள் மார்க்கெட்டில் வந்து உங்கள் ஒரே ஒரு தேசத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சீங்கன்னா, நாளைக்கு அந்த ஒரு தேசத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை உண்டாயிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எப்படி அதில் வந்து கையாள போகிறீங்க, உங்கள் பணம் வந்து பறிபோகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ உங்களுடைய அசெட்ஸை வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும். அதுதான் வந்து ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டர் வந்து எடுக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு தேசத்தில் நீங்கள் முதலீடு செய்கிறதுக்கு பதிலாக மல்டிபிள் கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் முதலீடு செய்கிறப்போ உங்களுடைய ரிஸ்க் டாலரன்ஸ் வந்து குறைஞ்சிருக்கும். உங்களோட ரிஸ்க் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு லாபம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற விஷயம். இல்லைன்னா என்ன, ஒரே இடத்துல ஒரே நாட்டில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட்டடாக உங்கள் போர்ட்ஃபோலியோ பில்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, நாளைக்கு அந்த நாட்டுக்கும் அந்த தேசத்துக்கும் ஏதோ ஒரு ஆபத்து உருவாயிருச்சு அப்படின்னா உங்களுடைய போர்ட்ஃபோலியோக்கு வந்து அது பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை உங்கள் போர்ட்ஃபோலியோ போய் விழும். லாபத்தில் நீங்கள் மிதந்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில், அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை உருவாகிறப்போ உங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ ரெட்டாக தான் இருக்கும், நஷ்டத்தில் தான் போய் அது முடியும் அப்படின்ற விஷயம். இப்படி இருக்கிறப்போ நீங்கள் அசெட்ஸை வந்து டைவர்சிஃபை பண்ணணும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்கள் டைவர்சிஃபை பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ சைனீஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா, சைனீஸ் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் கவர்மெண்ட் வந்து மொனோபலி வந்து ஃபேவர் பண்ணவே பண்ணாது. சமீபமாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 2021-22 வந்து அலிபாபா வந்து ஐபிஓ வந்து வரது, அலிபாபா வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ண போது தன்னுடைய ஷேர்ஸை அப்படின்னு சொல்லியிருந்தப்போ நிறைய பேர் அங்கே இருக்கக்கூடிய சீனாவில் இருக்கக்கூடிய வாழும் மக்கள் வந்து அதில் வந்து முதலீடு பண்ணுறதுக்கு முன் வந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அரசாங்கம் வந்து அந்த ஐபிஓ ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் அலிபாபா ஃபவுண்டர் கூட தலைமறைவாகிட்டார், ஜாக்மா. ஸோ இதெல்லாம் ஆன பிறகு மறுபடியும் வந்து சைனாவில் என்ன ஆச்சுன்னா, ஒரு ஹவுசிங் கிரைசிஸ் எப்படி வந்து யூஎஸில் 2008 நடந்துச்சோ அதே மாதிரி வந்து அங்கே ஒரு ஹவுசிங் பபல் ஆச்சு. எவர் கிராண்டேன்னு சொல்லக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வந்து ஒரு அந்த சிக்கல் வந்து மாட்டிக்கிச்சு, டெட் ட்ராக்ல வந்து கடனில் வந்து மாட்டிக்கிச்சு அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ சமீப காலமாக வந்து மார்க்கெட்டில் நிறைய கரெக்ஷன்ஸ் ஆகிருக்கு சைனீஸ் மார்க்கெட்டில். இப்போ ஒரு 3-4 மாதமாகவே நல்ல ரிகவரி வந்து அடைஞ்சிட்ருக்கு சைனீஸ் மார்க்கெட். ஸோ தொடர்ந்து வந்து அங்கே முதலீட்டாளர்கள் வந்து பணத்தை வந்து போட்டுட்ருக்காங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் கூட, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கூட நிறைய ஹைலி ஓவர் வேல்யூடாக இருக்கக்கூடிய மார்க்கெட்டான நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருந்து பணத்தை எடுத்து வெவ்வேறு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவங்க பார்த்துட்டு இருக்கிறப்போ சைனீஸ் மார்க்கெட்டில் கூட அவங்க என்டர் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து எப்படி சைனீஸ் மார்க்கெட்டில் நம்ம வந்து முதலீடு செய்யலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்குவோம். இது வந்து நான் மறுபடியும் சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது, ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சொல்லிட்டு இருக்கேன். நம்மளுடைய மார்க்கெட்டில் வந்து என்எஸ்சி வெப்சைட்டில் அதே போலவே உங்களோட ப்ரோக்கரேஜ் ஆப்பில் கூட நீங்கள் வந்து சைனாவில் முதலீடு செய்யலாம். எப்படின்னா த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட் வழியாக. ரெண்டாவது ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் இடிஎஃப் மூலமாக கூட வாங்கிக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் வழியாகன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் சைனா ஃபண்ட், இக்விட்டி ஃபண்ட், டைரக்ட் க்ரோத் அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. அதன் வழியாக நீங்கள் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அல்லது எஸ்ஐபி முறை வந்து போயிட்டு நீங்கள் பணத்தை வந்து அதில் முதலீடு செய்யலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இடிஎஃப் முறையாக பார்த்திங்கன்னா ஹாங்காங் ஹேங்செங் இண்டெக்ஸ் வழியாக நீங்கள் இடிஎஃப் இருக்குது, ஹேங்செங் பீஸ் இடிஎஃப்னு, அதன் வழியாக கூட நீங்கள் முதலீடு செய்யலாம். மேக்டெக்
ஹேங்சாங் பீஸ் இடிஎஃப்னு இருக்குது, ஹேங்சாங் இடிஎஃப்னு சொல்லி. இதில் கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்னென்னா சைனாவில் இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் என்னென்ன இருக்கோ, ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் போக இந்த ஐடி கம்பெனிஸ்களில் வந்து நீங்கள் முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு விஷயம். இது வந்து சைனீஸ் மார்க்கெட்டில் முதலீடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்தியன் ப்ரோக்கரேஜ் ஆப்லேயே கூட நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் ஆப்பாக இருக்கலாம், அல்லது பேங்க்கில் இருக்கக்கூடிய ப்ரோக்கரேஜ் ஆப், அதாவது பேங்க்கில் இருக்கக்கூடிய டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் மூலமாக கூட நீங்கள் இதில் வந்து வாங்கிக்கலாம். என்எஸ்சி பிஎஸ்சியில் வந்து இது ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க இந்த இடிஎஃப்ஸ். ஸோ இதன் வழியாக நீங்கள் சைனீஸ் மார்க்கெட்டில் என்டர் ஆகலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஸோ உங்களுடைய முடிவு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா பணத்தை தூக்கி சைனா மார்க்கெட்டில் போடணும் அப்படின்றது நோக்கம் கிடையாது. சில உங்களுடைய சேமிப்பில் ஒரு சில போர்ஷனை வந்து நீங்கள் அதில் டைவர்சிஃபை பண்ணி அதில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே இந்த ஒரு வீடியோவில் சொல்ல விரும்புகிறேன். மறுபடியும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக பண்ணக்கூடிய ஒரு வீடியோ. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய தகவல் எதாவது இருந்தால், கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக தெரிவித்துக் கொள்ளுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சந்தேஷ். நன்றி, வணக்கம்.